வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, சஹானா டிவிய பத்தின ஒரு அப்டேட் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த பெல் பட்டன பிரஸ் பண்ணீங்க அப்டின்னா, ஆல் அப்டின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு மேல நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சஹானா மியூசிக்க பத்தி நெறையா கமெண்ட் நம்ம சேனலுக்கு வந்துருந்துச்சு. எப்ப ஏர்டெல் டிடிஹெச்ல வரும் அப்டின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபைனலா சஹானா டிவிய வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு சஹானா டிவி அப்டின்னா என்னன்னு பார்த்துருவோம். சஹானா டிவி பார்த்தீங்க அப்டின்னா, டிடிஹெச்லயே ரன் ஆயிட்டு தான் இருக்கு. அதாவது வீடியோகான், டிஷ் டிவி, டாடா ஸ்கைல மட்டும் தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அடுத்து இது ஒரு ஃப்ரீ சேனல் தான். இது ஒரு பே சேனல் இல்ல ₹0 ஃப்ரீ சேனல் தான். இது பார்த்தீங்கன்னா, சி பேண்ட்லயும் உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. ஏர்டெல் செட் 17 66 டிகிரி. அதுலயும் ஃப்ரீ டூ ஏரா தான் ரன் ஆயிட்டு இருந்துச்சு. டிடிஹெச் அப்டின்னு பார்த்தோம்னா, ஏர்டெல், சன் டைரக்ட்ல மட்டும் தான் இந்த சேனல்ஸ எடுக்கல. டாடா ஸ்கை, டிஷ் டிவி, வீடியோகான்ல எல்லாமே ப்ளே ஆயிட்டு தான் இருந்துச்சு. இந்த சேனல் பார்த்தோம் அப்டின்னா, ரீசென்ட்டா குளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னையிலிருந்து குளோஸ் பண்ட்டு, வேற ஒரு ரீநேம்ல நியூ சேனல் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த சகானா மியூசிக் பொறுத்தளவுக்கு ஒரு மியூசிக் சேனல் தான். இது மீடியமான மெலோடியான ஓடிட்டுருக்கு. புது சாங்லாம் எதுவுமே போட மாட்டாங்க. இந்த சேனல்ஸ் பார்த்தோம் அப்டின்னா, பார்ட் ஆஃப் பாலிமர் நெட்வொர்க் அப்டின்னே சொல்றாங்க. நம்ம பாலிமர் அதாவது பாலிமர் டிவி, பாலிமர் நியூஸ். அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, சகானா டிவி ஒரு பார்ட் பாலிமர் குரூப் அப்டின்னு சொல்றாங்க. இந்த சேனல் இப்ப என்ன ரீநேம் பண்ணிக்கிறாங்க அப்டின்னா, ஜோதி டிவி அப்டின்னு ஒரு டிவோஷனல் சேனல் மாரி ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது சேனல்ஸ் பார்த்தோம் அப்டின்னா, ஃப்ரீக்வன்சில அதே ஃப்ரீக்வன்சி தான். அ டாடா ஸ்கை, டிஷ் டிவி, வீடியோகான் இதுல எல்லாமே ரன் ஆகுது. சில கேபிள் நெட்வொர்க்லயும் உங்களுக்கு ரன் ஆகுது. சரிங்களா? சேனல்ஸ் ஃப்ரீக்வன்சி எல்லாமே ஒரே தான். ரீநேம் மட்டும் பண்ணிக்கிறாங்க. புரோகிராமையும் ஃபைனலா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஜோதி டிவி அப்டின்னு ஒரு டிவோஷனல் சேனல் மாரி ரன் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஒரு சில கோயில்ல நடக்கக்கூடிய சிறப்பு பூஜைகள் லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அடுத்து ஒரு சில டிவோஷனல் பக்தி பாடல். அதுபோல எஸ்விபிசி இருக்கு பார்த்தீங்களா? திருப்பதியில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிய பார்த்தீங்கன்னா, லைவ் டெலிகாஸ்ட் போட்டுட்டு இருப்பாங்க. அதே மாரி இவங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பக்தி சேனலா ஜோதி டிவி அப்டின்னு ஒரு பக்தி சேனலா இவங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபைனலா இனி மியூசிக் எதுவுமே போட மாட்டாங்க. ஆனா நெறைய நண்பர்கள் ஏர்டெல் டிடிஹெச்ல எப்ப வரும் அப்டின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபைனலாவே இந்த சேனல்ஸ் பார்த்தோம் அப்டின்னா குளோஸ் ஆயிருச்சு. இப்ப ஜோதி டிவி அப்டின்னு ஒரு ரீநேம்ல டாடா ஸ்கைல பார்த்தீங்க அப்டின்னா, இன்னையிலிருந்து டாடா ஸ்கை, வீடியோகான், டிஷ் டிவி, இன்டெல்செட் 17 எல்லா இதுலயுமே சேஞ்ச் ஆயிருச்சு ஃபைனலா. சகானா அப்டிங்கிறது ஒண்ணு இல்லாமயே போச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, அதிக பேர் கேட்கிற கமாண்ட் எப்டி அப்டின்னா, எம்கே நெட்வொர்க் எப்ப வரும் அப்டின்னு தான் கேட்கறாங்க. எம்கே நெட்வொர்க்க பத்தி இப்ப வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல. அப்டேட் வந்துச்சு அப்டின்னா கண்டிப்பா நம்ம வீடியோ போடலாம். ஆனா எம்கே நெட்வொர்க் ஒரு பெரிய குரூப் தான். அதாவது எம்கே6, எம்கே மியூசிக், எம்கே டியூன் இப்படி இருக்கும். அது பார்த்தீங்க அப்டின்னா கேபிள்ல மட்டும் ஓடிட்டு இருக்கு. எஸ்சிவி, டிசிசிஎல், டாக் டிவி இது போல கேபிள் நெட்வொர்க்ல ஓடிட்டு இருக்கு. முன்னணி டிடிஹெச்ல எதுலயுமே வரல. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, இந்த ஜோதி டிவி சம்மந்தப்பட்ட ஒரு சில ஆட் அவங்களுடைய அஃபிஷியல் சேனல்லயும் குடுத்துட்டு தான் இருக்கிறாங்க டிவில. அடுத்து அவங்களுக்குன்னு அஃபிஷியலான யூடியூப் பேஜும் இருக்கு. நீங்க யூடியூப் சர்ச் பார்ல ஜோதி டிவி அப்டின்னு சர்ச் பண்ணீங்க அப்டின்னா, அவங்களுடைய வீடியோஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் இப்போதைக்கு இந்த ஜோதி டிவிய பத்தின ஒரு சில அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, நம்ம லாஸ்ட் வீக்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதாவது விஜய் மியூசிக் ஏர்டெல் டிடிஹெச்ல எடுத்திருக்காங்க அப்டின்னு. அதுல ஒரு சில நண்பர்கள் அதிகமா கேட்ட கேள்வி என்ன அப்டின்னா, டாடா ஸ்கை, சன் டைரக்ட், வீடியோகான்ல எப்போ வரும் அப்டின்னு தான் கேட்டிருந்தாங்க. இப்போ வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல. அப்டி அப்டேட் வந்துச்சு அப்டின்னா, நம்மளுடைய Facebook பேஜ், யூடியூப் கம்யூனிட்டி பேஜ்லலாம் போஸ்ட் பண்ணலாம். அதனால நம்மளுடைய Facebook பேஜ் உடைய லிங்க் இந்த வீடியோ கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருக்கிறேன். ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். கூடிய விரைவிலே இந்த ஜோதி டிவி ஏர்டெல் டிடிஹெச்ல வரும் அப்டின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் இருக்கு. அதாவது ஒன் ஸ்பாட் அப்டிங்கிற ஒரு சேனல் டிஸ்கன்டின்யூ பண்ண போறாங்க. ஏப்ரல் 1லிருந்து அஃபிஷியலான பிராட்காஸ்ட் சைட்லருந்தே அவங்க டிஸ்கன்டின்யூ பண்ண போறதா ஒரு சில நோட்டீஸ் விட்டுருந்தாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அதத்தான் நான் இப்ப உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். அதனால ஒன் ஸ்பாட் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் டிஸ்கவரியுடைய கம்யூனிகேஷன், ஹீரோ ஸ்போர்ட் அந்த மாரி. நெக்ஸ்ட் ஹீரோ ஸ்போர்ட் மட்டும் தான் இருக்க போகுது. ஒன் ஸ்பாட் அப்படிங்கிறது இப்போ ஒரு 1 இயராவே ஆகப்போகுது எடுத்து. இப்போதைக்கு ஏர்டெல் டிடிஹெச்ல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் லான்ச் பண்ணாங்க. எல்லாமே பிராட்காஸ்ட் சைட்லருந்தே டிஸ்கன்டின்யூ பண்ண போறதா அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் டிடிஹெச்ச பத்தின ஒரு சில அப்டேட்டு. இந்த மாரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.